வணக்கம். நான் உங்கள் முத்து. நான் இப்போ சித்ரா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். சித்ரா ஹாஸ்பிட்டல் சரியான கத்தாரில் பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. பாருங்கள் அதனுடைய கத்தாரில் பெரிய ஹாஸ்பிட்டல் சித்ரா ஹாஸ்பிட்டலுங்க. பேக் ஷாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு தெரியுதுங்களா? இன்னும் எமர்ஜென்சி எல்லாம் அங்கிட்டு சைடில் இருக்குங்க, பின்னாடி இருக்குது எமர்ஜென்சி. சரியான பெருசு இந்த ஆஸ்பத்திரி. இது எல்லாம் பார்க்கிங் ஏரியா. ஆப்போசிட்டில் கீழே அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் ஏரியாங்க. இதெல்லாம் சரியான பார்க்கிங் இருக்குது. காமிக்கிறேன் பாருங்க. மேலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வணக்கம், நான் உங்கள் முத்து. இது மேலே இருந்து எடுக்கிற வீடியோ. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய ஹாஸ்பிட்டலுங்க இது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்களே, எப்படி என்ன எது இதுன்ற அதெல்லாம் இங்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு கார்டன் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி டிரைவர்கள்லாம் இங்கே வந்தால் அருமையான பிளேஸ் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. இருங்க, உங்களுக்கு பேக் சைட் வியூ காமிக்கிற மாதிரிங்க. அப்படியே காமிக்கிறேன். ஏன்னா லைட்டு போட்டிருப்பாங்க முன்னாடி, இப்போ லைட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரில. அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். வாங்க அப்படியே காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. இப்போ ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறோம். ஆமாம், ஓகேங்களா? ஆமாம், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா மொபைலில் தான் எடுக்கிறேன் நான். இப்போ பெரிய மொபைல்லையும் வச்சு எடுக்கலை, இது சாதாரண மொபைல் தான். என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. மேலும் மேலும் வளரும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மொபைலு கேமராலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். லைட்டு வெளிச்சம் கிளாரிட்டி அப்படியே தெரியுங்களா? இது ட்வின்ஸ் குழந்தை.
கரு எப்படி உருவாகுங்கிறது ஃபஸ்ட்லேயே இருந்தது. ஓகேங்களா? கடைசியாக பிறக்கிற குழந்தை தான் இந்த மாதிரி இருக்குன்ட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்து. சித்ரா ஹாஸ்பிட்டலில் அந்த இது சிலை வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். குழந்தைகள் வந்து கரு உருவாகிறது எப்படி என்ன ஏதுன்ட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு. அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து செகண்டு. இதெல்லாம் வந்து இப்போ நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு இந்த சைட்லேருந்து, இதெல்லாம் கடைசி. புரியுதுங்களா? என்னடா இவன் தலைகீழாக காமிக்கிறான், குழந்தையெல்லாம் தலைகீழாக இருக்குது அதை காமிக்கிறான்னு பார்க்காதீங்க. நான் இந்த சைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வர்றேன், அதனால் அப்படி காமிக்க வேண்டியது பாருங்கள். தெரியுதுங்களா? அடுத்து காமிக்கிறேன். இது ட்வின்ஸ் குழந்தை. அடுத்து காமிக்கிறேன். பகல் டைமில் வந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நைட் டைமாக இருக்கவும் கொஞ்சம் கிளார் அடிக்குது வீடியோ. இருங்க, இதை அங்கிட்டு போய் காமிக்கிறேன் நான். அங்கே அடுத்ததை காமிக்கிறேன். தெரியுங்களா? கரு எப்படி உருவாகுது ஸ்டார்டிங்லேருந்து அதனுடைய விளக்கம்தான் இது. அதை வந்து இங்கே அப்படியே தத்ரூபமாக சிலையாக வச்சுருக்காங்க. தெரியுங்களா? அடுத்து வாங்க.
தெரியுதுங்களா? நான் இங்கேருந்து தான் எடுத்துருந்துருக்கணும். நான் பார்க்கிங் அங்கே வண்டி அங்கே போட்டு வந்ததுனால கொஞ்சம் எடுத்தது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம். அவ்வளோதான் நண்பர்களே, இதை காமிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தேன். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பார்க்குறதோட சரியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மாதிரி பிகினிங் யூடியூபர்ஸை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு நண்பர்களே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.